எந்த இங்கே வச்சுட்டேன் நான் இங்கேருந்தே பிடிச்சிருவேன். அங்கே ஒரு ஆள் போய் உட்காந்து செல்ஃபோன் வச்சிருப்பேன். அங்கே போகாதா? இங்கே
டச்சே பண்ணக்கூடாது. நான் இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ.
ஒரு பொருள் அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆடு கிடைக்காம இல்லை கொண்டாடி இருக்கையே பப்பாடி வச்சிருக்கேன் பொண்டாட்டி ஒலிகை வப்பாட்டு வாழ்கைன்னு சொன்னேன். இதுல தப்பா? சும்மா இருந்த நீ வேற உன் மண்ட மாதிரியே உனக்கு மூளை இல்ல உள்ள இருக்கு. நான் என்ன தவறாவா சொன்னேன்? எத்தனை நாளைக்கு தான் ஒரே பொண்டாட்டியை பார்க்க முடியும்? எத்தனை நாளைக்கு தான் ஒரே சாப்பாடா சாப்பிட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் வித்தியாசமா இட்லி தோசை பொங்கல் பூரின்னு சாப்பிட வேண்டியானே சாப்பிட வேண்டியதானே. கொஞ்சம் வித்தியாசத்துக்கு பொண்டாட்டியை மாத்திக்க வேண்டியது சாப்பிடுவேன். அது மாதிரி உங்க பொண்டாட்டி நினைச்சுச்சுன்னா உங்களை அதுலயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இதே மோரே தான் வச்சிருக்கேன், இதே புஞ்சனை தான் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். அதே மாதிரி நீங்க சொல்றது சரிதான். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பொண்டாட்டி நினைச்சு கொடுத்துனா அப்புறம் குடும்பம் குட்டி வெளியிட்டு போயிடும். அதனால பொண்டாட்டி நல்லா இருக்கானு நாளைக்கு உதவுற அப்பாட்டியும் நல்லா இருக்கானு அப்படி பொண்டாட்டி வாங்க அப்பாட்டி வாங்க அட்டி வாங்க அப்பாட்டி வாங்க அட்டி வாங்க அப்பாட்டி வாங்க நாடகத்தை சீரும் சிறப்பு நடத்தி வந்திருக்கு கிராமத்தார்கள் பொதுமக்கள் அத்தனை நாடக கைகொண்டு சார்பாக மற்றும் பிரார்த்தனை நாடக குடும்பத்தார்கள் அத்தனை நாடக கைகொண்டு சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர் சிவமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. என்ன கராட்டம் ஆரம்பிச்சிருக்கேன், நாடகம் ஆரம்பிச்சிருக்கேன். நாடகம் நல்ல முறையா நடக்கணும். நாடகம் நல்ல முறையா நடக்கணும்னா இதை வந்து ஆத்தம் இருக்கு. நீங்க கூட என்ன செய்யணும்? படித்து தூங்கணுமா? அப்படிலாம் தூங்கினா நல்லாவா யாருக்கு? அப்படிலாம் தூங்க கூடாது. நாடகம் நல்லா இருக்கணும்னா என்ன வந்து அதாக நீங்க கூட 2 பேரை வீட்டுக்கு போயிடுறேன். 2 பேரை போட்டுறேன், 5 பேரை போட்டல அப்பதான் சீக்கிரம் போவாங்க. நம்ம வேகமா போலாம். அப்ப நீனும் பொட்டியை கட்டிட்டு ஆர்டர் போயிடலாம்னு வாங்குறேன். ஆமா நீனும் ஒரு நோக்கம் வந்து அலைகிற போல இருக்கு. நாடகம் நல்லபடியா நடக்கணும்னா யாரும் தூங்கிறாதீங்க. அதே மாதிரி வீட்டுக்கும் போயிடாதீங்க. உட்காந்து விடிகிற வரைக்கும் நாடகத்தை பாருங்க. பாக்குறாரு பாருங்க, தூங்குறாரு தூங்குங்க, வீட்டுக்கு போறாலும் போங்க போங்க, மொத்தத்துல போட்டு காலையும் சொல்லுவாங்க. ஆமா அப்படி இருந்தால சிறப்பா நாடகம் நடக்கணும். உள்ள நாடகம் பார்க்க வர மாதிரி வந்து இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பாடி தலைவாணி போர்வை வெட்டிட்டு கூட 2 வாட்டருக்கு 2 நாய்க்குட்டி. நாய்க்குட்டி எதுக்கு தம்பி? இந்த நாய்க்குட்டி எதுக்கு தெரியுமா? தூக்கிட்டு வர்றால சின்ன சின்ன பிள்ளைய. இந்த பிள்ளைய கூட மழை மதிக்கு மேல ஆய் போயிடும். ஆயினா என் வாயில பீன்லாம் சொல்ல மாட்டேன். பாதி சாப்பிடறதுக்கு மேல நான் பீன்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. ஆய் வச்சுன்னா அந்த நாயை வந்து நாயை கூட்டிட்டு வரல, வீட்டுக்கு ஓடிட்டோ. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆண்டியை கூட்டிட்டு வந்திருக்கு. எதுக்கு? நல்லா நக்கிறதுக்கு. நாங்க ரெட்டியார்மா போய் நக்க முடியும். சரி பரவாயில்ல, வீட்டு காசு கொடுத்தா அதையும் செய்யுங்க. ஜோதி குடிக்க அவர் எங்க மாமா சும்மா தானே இருக்காப்ல. அவர் வலிச்சு அள்ளி போடுறதோட சரி, அந்த ஜோதிக்கெல்லாம் அவர் சரி வர மாட்டார். என்ன சார் அப்படி இருக்கு கூட்டம், அருமையான கூட்டம். அதான் இப்படித்தான் எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. இது மாதிரி இந்தியா நேரத்துல சொட்ட உள்ள சொட்ட சொட்டையா கிடக்கு. அந்த பின்னாடி இருக்கிறவங்க அந்த முன்னாள் நடந்து உட்காருங்க. இந்த நிக்கிறாங்க, நீங்க எல்லாம் நிக்கிறது எனக்கு காலை கெடுக்கிற மாதிரியே இருக்கு. அவங்க நிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சும்மா இரு, அப்பதான் நல்லா இருக்கு நாடகம். அவன் சிறப்பா முறையில ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடினாதான் நல்லா இருக்கு. இந்த வந்து ஆத்தம் இப்ப நல்லா உட்கார்ந்து இருப்பா. இந்த கொஞ்ச நேரத்துல ரோட்ல அடி போட்ட கவலை மாதிரியே பவராக கரண்ட் போயிருக்காங்க. ஏன்னு கேளு, அப்படி வரைக்கும் முக்கியமான வேலை கவர்மெண்ட் வேலை, மத்திய சர்க்காரு. மத்திய சர்க்காரு சரிமா தெரியாதா? என்ன வேலை? அதுதான் 100 நாள் வேலை. 100 நாள் வேலை. 100 நாள் வேலைன்னா என்ன? 100 நாள் வேலைன்னா கம்மா கடைக்கு போய் சேவிங் பண்ற வேலை. ஏண்டா அவங்க வீட்டுல சேவிங் பண்ணாம ஏன் கம்மா கடைக்கு சேவிங் பண்றாங்க? அங்க போய் பில்லுக்கு மேல ஆப்பிள் அடக்கிற பில்லை செதுக்கி வச்சுட்டு வர 100 நாள் வேலை. அங்க போய் ஒரு உடனே பண்ண விடுறது இல்ல. மேல ஆப்பிள் அடக்கிற பில்லை செதுக்கி வச்சுட்டு வர 100 நாள் வேலை. ஆனா அந்த 100 நாள் வேலை இப்ப உஷாராயிட்டாங்கப்பா. என்னப்பா? ஆளுக்கு 10 மீட்டர் அளந்து போட்டு ஆழமா விட்டுனாக்கா வீட்டுக்கு போகலாம்.
வச்சுக்கிட்டு வேலைக்கு போகும்போது எப்படி போவாங்க என்னமோ கல்யாண காலத்துக்கு சீர எடுத்து வர மாதிரி ஆளுக்கு ஒரு ஜோட்டு பானை உடம்பு சட்டி வெற்றி சுத்திய மொம்பட்டி சாந்தி சட்டி சாந்தி சட்டி எதுக்கு தெரியுமா மண் வந்துருக்கா அதான் கிடையாது தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்க ஏன்னா இங்க தலாமி கொண்டு வர மாட்டாரு ஆமா தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவா இந்த 100 நாள் வேலையில 10 மணி ஆயிட்டா போகுது 10 மணியை போல என்ன வந்து ஆத்தா மரத்துல இந்த புங்க மரத்துல வேப்ப மரத்துல உட்காந்துக்கிட்டு சோதனைக்கு ஆரம்பிப்பா சோதனையில என்ன வந்து ஆத்தா மாதிரி புண்ணிய வழியில நம்ம தலையில விட்டு திவ்ய 2 ஒன்பது 1 கேட்டா போதும் ஊருக்குள்ள எவ்வளவு குடும்பமாவது புண்ணிய தெரியுது அதனாலதான் பேச ஆரம்பிப்பா என்ன பேசுவாங்க யாரு இந்த ராகவால யாராவது வச்சிருக்காங்க உனக்கு தெரியுமாடி அது ஆமாக்கா எவ்வளவு நேரம் ரவிக்கிறத வந்து போறானாம்க்கா வண்டியில வரானாம்க்கா அப்படின்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதோட ஊருக்குள்ள எவன் குடும்பமாவது வெட்டிக்க குதிக்கிறது கிடக்க இதாச்சும் பரவாயில்லன்னு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிளவி இன்னைக்கு நாளைக்கு காவல் நடந்துச்சு இந்த கிளவியை கட்டில நீ கொண்டு ஒரு 4 பேர் கொண்டுட்டு போனேன் துணிவாங்க இல்ல எங்க நான் கொண்டு வரேன்னு கேட்டேன் தம்பியை கிளவிய 100 நாள் வேலையை கொண்டு வரோம் அப்படின்னாங்க அட சண்டால பாதியெல்லாம் தாவப்போற கிளவிய கொண்டுட்டு போய் என்னடா பண்ண போறேன்னு கேட்டேன் தம்பி கிளவி வீட்டுலையும் பண்ணிட்டான் கிடக்கு கம்மா கடைக்கு போனாலும் பண்ணிட்டான் கிடக்கு கிளவி அட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கு நாங்க 100 நாள் வேலையை கொண்டு வரோம்னாங்க ஏன்னா இவங்க கோட்டை அடிக்கிறதுக்கு கிளவிய கொண்டு பாருங்க உருப்பாட்டமா ஊரு ஆனா என்ன வந்து ஆத்தா மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை நீ யார்த்தையும் சொல்லாதாமான்னு சொல்லி பாரு அக்கால் விடிஞ்சு வந்தோம்னா இந்த கரூர் மாவட்டம் முழுக்க அதே சரியாதான் இருக்கு அது எப்படி ஒன்றும் இல்லை அவருக்கு படுக்கும் போது கொண்டாடிட்ட சொல்லிட்டு படுத்துருக்க காலையில கரூர்ல போய் டீ குடிக்க அந்த விஷயத்தை டீ கடையில வேலைக்கிட்டு இருப்பாங்க அது எப்படின்னா ஓட்ட பிரிச்சுட்டு ஊதி விட்டாரு ஏன்னா அப்படி ஆயிட்டாரு நிலைமை ஆனா நம்மளுக்கு என் மாப்பிள்ள இருக்க என்ன வந்து ராஜாக்க என் பங்காளிகிட்ட ஒரு விஷயத்த சொல்லி மாப்பிள்ள இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாதான்னு சொல்லி பாருங்க உசுர் வெளியில விட மாட்டேன் அப்ப எப்ப சொன்னாங்க ஒரு கட்டியை ஓட்டுக்கிட்டாலும் கபடிக்குள்ள தலையை போட்டுக்கிட்டு செவனு கிடப்பாங்க ஆனா ஒரு கெட்ட வளர்க்க இருக்கு அதை கட்டிக்கு மேல முழு கட்டிக்கு முக்கால உள்ள தள்ளிவிட்டாங்க முக்கால உலர ஆரம்பிச்சிருவாங்க வண்டி இப்படியே 6 வாரத்துல நிக்க மாத்த அந்த விஷயத்தை நான் யாருக்கு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் கட்டிங்க வாங்கலையா சேர்த்து வாங்க புதுக்கோட்டையில இல்ல காரைக்குடியில ஆதரவு அடிக்கிற செந்தில் நம்ம சொல்ல மாட்டேன் அப்ப தண்ணி பாய்ட்டு வாங்க காரைக்குடியில ஆதரவு அடிக்கிற சொல்ல மாட்டேன் இன்னொரு ஒரு கட்டிங்க ஆதரவு அடிக்கிற செந்தில் நம்ம டிரான்ஸ்கார கலைச்செல்வியத்தை 2 வருஷமா வச்சிருக்காங்க நான் வெளியில சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம தண்ணியை போட்டா உலக ஆரம்பிச்சு விடுவா கல்லணையில அப்படியெல்லாம் இருக்கேன் அப்படியெல்லாம் இருந்தாலும் கலக்கலப்பு உண்டாகல சிறப்பு உண்டாகல அப்படிங்கிறதுனால அவளை குடிக்க பார்ப்போம்
படுத்துற பாடு குளத்துக்கல்ல பேசுறேன் கம்மாக்கல்ல பேசுறேன் படுத்துக்கிட்டு பேசுறேன் நின்றுட்டு பேசுறேன் தூங்கிட்டு பேசுறேன் முந்தா நல்ல சித்தப்பே புளியமத்துல இருந்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நேரத்துல செல்போனுக்கு டவர் கிடைக்காதா பக்கத்துல அவன் செல்லுக்கிட்ட வரலாமே அவன் டவர் மேல நின்று வச்சுக்கிட்டு இருக்கான் நான் பாக்குறேன் அவங்க டவர் எனக்கு தெரியுது மொத்தம் டவர் உடம்பு இருப்பாங்க இருக்கு அப்படின்னு போன் வைக்கிறாங்க எனக்கு வேற சந்தேகம் என்னடா புளிய போல கண்ணங்கரையில நோக்குது ஒப்புறாங்க இப்படி இருக்காத புளியங்கா அதுல பாக்குறேன் என்ன புளியங்கா ஓரத்துல தேன் கூடு வேற வச்சிருக்க என்னடா அது தேன் கூடு இருக்கு அப்படின்னு எனக்கு வேற சந்தேகம் சரின்னு பார்த்தா முக்கிய போவா டவுசர் உடம்பு இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு போன் வைக்கிறாங்க கருத்து வரைக்கும் முந்தா நாள் நாடகம் இல்லாம போச்சு நாடகம் இல்லாம வீட்டுல படுத்துருந்தேன் வீட்டுல படுத்திருந்தேன் பாருங்க ராத்திரி பண்ண உள்ள உட்காந்துக்கிட்டு இவங்க விட்டுறா வெளியில இருந்து மறுபடியும் வீட்டுக்கு விடுப்பா உட்காந்துக்கிட்டு ஒரு அம்மா சரியான கூட்டம் பஸ்ல நல்ல கூட்டம் கடுமையான கூட்டம் நான் வாஜப்படியில தொங்கிக்கிட்டு வர்றேன் ஒரு அம்மா வாஜப்படியில இருந்து பொத்துன்னு கீழே உழுவ பாத்துச்சு வயசான அம்மா பாருங்க பாவம் வயசான அம்மா கீழே உழுவ பாத்துச்சு உடனே நான் சொன்னேன் அடே வண்டியை நிப்பாட்டுங்கடா பாவம் அந்த அம்மா கீழே உழுவ போது அட சண்டால பயிர்களா வண்டியை நிப்பாட்டுங்கடான்னு பாருங்க கண்ட்ரைட்டு ஊதிய காணாமனு தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஊதி இந்த ஊதுவாங்கல்ல அதை காணவனு மேப்பையில தேடுறான் கீழே காவி சட்ட பையில தேடுறேன் ஊதிய காணா நான் சொன்னேன் உடனே கண்ட்ரைட்டரை பார்த்து அடே கண்ட்ரைட்டர் பேர் கூதி அப்படின்னு என்னன்னு அதை சொன்னே என்ன உடையாந்து கண்ட்ரைட்டர் அடிச்சு விட்டாருன்னு நான் என்ன தவறாவா சொன்னேன் அப்படியெல்லாம் கேட்கலன்னு அந்த ஆளு ஊதிய மறந்து விட்டு பேக்குக்குள்ள வச்சுட்டாருன்னு நான் பேக்குக்குள் ஊதி இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன ஊதி மற்றும் எஸ்பிஆர் குழுவினர்கள் மிக மகிழ்ச்சி
திருச்சூழல் கொண்டு ஆவணி மாதம் 17 நாள் 3/9/2020 மேற்படி கோவில் ஒன்று அமைந்துள்ள சுத்தியார மன்னன் கலையரங்கில் எஸ்பிஆர் நாடக சபையாளர் நடத்தப்படக்கூடிய ஹரிச்சந்திர அப்படியா? நல்லா நோடிச்ச பாரு. என்ன இருக்க என்ன உதறா? நாலு கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்க வெளியில் நடந்திருக்கக்கூடிய நாடகம் இந்த முத்தாலமணியின் நாடகம். வேற ஒன்றும் இல்லை. கண்ணில் லென்ஸ் போட்டேன். குளிக்கும் போது கலட்டி வச்சேன். மாற்றுறதுக்கு மறந்துட்டேன். லென்ஸுப்பா யாரை கேட்டு நோட்டு கேட்ட பேப்பர்ல இருந்துச்சு. நாங்க நல்லா தான் அடிச்சிருக்கோம். யாரை கேட்டு அந்த கலர்ல நோட்டு அடிக்க ஒரு கருப்பெல்லாம் அடிக்கலாம். கருப்பு கலரு கிருவைக்கு அடிக்கிறது. அது கருமாதிக்கோ நல்ல வேலை. இந்த மாதிரி நோட்டை பார்த்தாவே எனக்கு வேற ஏமாம். என்னது? பத்தாண்டுக்கு பத்தாண்டு ஒயிண்டாப்பு ஒயிண்டாப்பு டீக்கடை டீக்கடை பிடிச்சா விட்டாரு. மூலம் பௌத்தரம் விரைவிக்கம் பிஸ்வாஸ் கிளினிக் சந்தைப்பட்ட எதிர்ப்புறம் அறந்தாங்கி. எனக்கு அந்த ஞாபகம் வந்துருது. இருந்தாலும் இவர்களில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளுவர் நாடகம் அது விவசாயிகளை உபயோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகை தெரிந்தால் செல்லவரும் தலைமையில் தாரையை நடிக்கக்கூடிய நாட்டுவரும் இதிகாசங்கள் புரிந்துள்ள சீர்கலை புகழ் வடிவம் அடையக்கூடிய அனுபவமா ஆனந்தராஜ் அவர்கள் இவருடைய விழுத்த நடிகர் கொண்டிருக்கிறார். கோயிலும் கோயிலனை அந்த தொகுதி காணக்கூடிய இசைவாணி மதுவும் அறியக்கூடிய கமாவை சேர்ந்த ராஜர்களும் இவர்களுடைய பள்ளி நாயகர்கள் கொண்டிருக்கிறார். தேவகரை சேர்ந்தவர் சங்கீத சட்டமாடுவார் சாதுக்களும் மதுவும் அறியக்கூடிய அன்பானார் உடம்புமட்டியை சேர்ந்த பெருமாள் ராஜர்களும் இவர்களுடைய நாங்கள் கலக்கூடிய இங்கே அமைந்திருக்கூடிய பக்கம் மேல கலந்து இருந்து கொண்டு அமைந்திருக்கக்கூடிய மசை விஜய் கலைஞர்கள் ஆனா மசை பொம்பளை பொறுக்கியோ விஜய் கலைஞர்களான மதிப்பு மறியக்கூடிய அருமை சித்தம்மாள் இசை நாடக நடிகர் சேர்ந்த செயலாளருமான மதிப்பு மறியக்கூடிய சம்பா நொட்டியை சேர்ந்த சம்பா நெட்டி நான் நல்லா படிப்பேன். செவர்த்தி செகண்ட் இயரோட என்ன பள்ளிக்கூடம் வர வேணாம்ட்டார். செகண்ட் இயர் செகண்ட் இயர் ஒரு வருஷம் பெய்து இருந்தாலும் மறுபடியும் சித்தப்பா சம்பா நெட்டியை சேர்ந்த ராஜர்களும் இவர்களுடைய ஆளுமை பெண்பாட்டு பொண்ணு கட்டு
நரின்ற மனுஷன் இப்ப தின்னுகிட்டே இருக்காங்க. ஆமா, ஒருத்தரை ஏற்றி பழக்கணும்னா அது இந்த நாட்டுல இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, என்ன ஒண்ணு சொல்லிய காலைல 4 மணிக்கு போய் சித்தப்பா உங்களை மாதிரி ஆளே இல்லை சித்தப்பா, நீங்க தான் சித்தப்பா பெட்டி வச்சுக்கிட்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி உங்களை ஐஸ் வச்சு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்துருவீங்க. உடனே நான் முடிச்சுட்டு போயிடுறேன். ஏன்னா ஐஸ் இப்ப மோட்டார் காலையில ஆவணங்களை கொண்டு போய் அவ்வளவு நீங்க தூக்கல பெண்ணை அடிக்கிறீங்க, அடுத்த வருஷம் சந்தை தலைவரே நீங்க தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. உடனே எனக்கு அவர் ஒரு ஆப்பே வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா ஏற்றி பழக்கிறது இந்த நாட்டுல ரொம்ப நடக்குது. ஏன்னா அப்படிலாம் இருக்கு. அப்படிலாம் இருந்தாலும் அந்த காலத்திலயும் பாட்டு போட்டிருக்காரு, இந்த காலத்திலயும் பாட்டு போட்டிருக்காரு. அந்த காலத்துல எல்லாம் பாட்டு போட்டா அப்படி மனசுல நிக்கிற மாதிரி பாட்டு போட்டா எங்க தாத்தா காலத்து பாட்டு எப்படி ஒரு பாட்டு, மாம்பழம் வேண்டும் என்றால் இப்ப சமீபத்துல பாட்டு போட்டுருக்கா அவங்க எப்படி பண்ற பாட்டு அதனால வாடிக்க எப்படி பாட்டு காக்கா முட்டை இந்த பாட்டை நேற்று பள்ளிக்கூடம் போது இந்த பயில பாடிட்டு போறாங்க. எப்படி பாடுறாங்க, தாத்தா கொட்டை ஊர கொட்டை பாவம் பிள்ளைகளை கூட்டி போய் பணமரத்துல பொங்க வச்சு கொடுத்தா கீழே நின்று பாத்துருக்காங்க. இல்லடா பணமரத்துல மேலதான் கல்ல முடி கட்டுவாங்க, தாத்தா காட்டுக்குள்ள ஒண்ணு கட்டிருக்காங்க அப்படின்னு. என்ன பண்றாரு, இன்னொரு பாட்டு போட்டிருக்கா, அதுவும் நல்ல பாட்டுங்க. அது முந்தா நாள் பள்ளிக்கூடம் போவாங்க, ஒரு பையன் வீட்டுல இருந்திருக்கேன். அவங்க அம்மா குடி போட்டு பட்டா பட்டா நடிக்கிட்டு நான் கூட ஏமா அந்த பையனை போட்டு அடிக்கிறேன், பள்ளிக்கூடம் போடுங்க விடுமா அப்படின்னு. உடனே அம்மாவை பார்த்து ஒரு பாட்டு பாடுறேன். எப்படி பாடுறாங்க, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. அவன் அம்மா பார்த்து பாருங்க பாட்டு பரவாயில்ல. பையாடி மாதிரி கல்யாணத்துக்கு பிறந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துல மாப்பிள்ளார தாலி ஏற்ற ஒரு நேரத்துல மைக்கெட்டுக்காக ஒரு பாட்டு போட்டாங்க. அதனால புது பாட்டு தாலி ஏற்ற ஒரு நேரத்துல மைக்கெட்டுக்காரர் போட்டாரு. என்ன பாட்டு தெரியுமா, ஐயோ மாப்பிள்ளார தாலி போட்டு எதிர்த்து ஓடிட வைக்க. ஐயா அந்த பாட்டு போட்டா மதுரை நான் தாலி ஏற்ற அதோட போனவங்க ஆளையே கால ஆனந்தமேன் வந்திருக்கு மேடம். ஆனந்தமேன் வரதுக்குள்ளதான் கரண்ட் போச்சு. ஆமா, அப்ப அதோட போனவங்க அதாவது பரவாயில்ல. ஐயர் தாலி கட்ட போற நேரத்துல ஐயர் ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுவாரு, மாப்பிள்ளை நல்ல நேரம் போக போது தாலியை கட்டுங்கோ படிப்பாரு. அதோட எனக்கு நல்ல நேரம் முடிச்சு போயிடும். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னால மாப்பிள்ளைக்கு கிரகம் கழிக்கிறதுக்கு தேய் வெட்டணுமா 6ஆம் கல்லமா போவாரு. ஆனா உண்மையிலே கிரகம் பிடிக்கிறது அன்னைக்கு அவனுக்கு. ஆமா, 3 முடிச்சு போட்டாங்கன்னா அன்னையோட முடிஞ்சிச்சு. ஆமா, 5 மணிக்கு வேலைக்கு கொஞ்சம் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஏப்பா பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுத்தாக்கா என்ன, வேற ஒண்ணு இல்ல. அவங்க ஆனா இங்க விட்டுருக்காங்களோ என்ன போடுறாரு எவ்வளவு பிரச்சனை என்ன ஏற்க மாட்டேங்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து ஒண்ணுங்க அடுத்து நல்லா சண்டை விட போது கம்மியா உட்காருங்க வெளியே வரல. வேற ஒண்ணுங்களா சிதப்பா, உட்காருங்க உட்காருங்க, ரொம்ப நேரம் கேட்காது, உட்காருங்க டப்புன்னு ஆட்டோமணி. ஆமா, வேற என்ன அவங்க 2 பேரும் ஏன் தெரியுமா அடிச்சுக்கிட்டாங்க, போன வருஷம் நாடகத்துல அந்த நாய் இந்த நாயை உட்கார அப்படின்னு கட்டி பிடிச்சான். நீ இந்த வருஷம் வருவேன் வாழ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க 2 பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அப்படி ஒரு சிரமப்படியே நீங்க ஆர்டர் செய்ய முடியும். ஆமா, என்ன அங்க கடிச்சு கொடுத்துருப்பா என்ன பண்ணி கடிச்சிருக்காது சேர்க்க முடியல. நீங்க முருகத்தை சேர்ந்து கொண்டிருக்க மதிப்பு மரியாதைக்குரிய அன்பனார் அவர்களுடைய சேர்ந்த சென்னை இசைக்குழுவை படித்து பட்டம் பெற்ற மதிப்பு மரியாதைக்குரிய அன்பனார் நமது மோகன்தாஸ் அவர்கள் இவருடைய முருகத்தை சேர்த்து காட்டுவார். இது இசை அண்ணன் ஒரு வாசிப்பு
இருக்கிறதுனால ஆனா மோகனே சொல்ல முடியல. நீங்க ஆரோட வீட்டு கொண்டிருக்க மதிப்பு மரியாதைக்குரிய அன்பனார் ஆரோட மாஸ்டர் ஆகாசப்பே நமது நல்லூரை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் இவருடைய ஆரோட சேர்த்து காமிப்பார். அண்ணே அண்ணே என்னண்ணே பாருங்க இல்ல ஒண்ணும் இல்ல இது நான் மக்கள் அங்கே கவனிக்கிறாங்க எல்லாம் படிச்சுக்கிட்டாங்க அனுபவமா ஆசுபோல் போய் பள்ளிப்புள்ளி தாடி அனைத்தும் பூதி அப்படினால திறமையில காலத்தை செய்யுமா அனுபவமா ஜோதி அவர்கள் காலத்தை சொல்லி காமிப்பார். ஜெயின் ஜப்பு அவருக்கு ஜப்பு நாம இருந்தாலும் சிறமுறையில ஒளி அது முடிந்திருக்கு இல்லையா? உங்கள் இல்லங்களில் நடைபெறக்கூடிய கல்யாணம் காது சீட்டாட்டம் கரகாட்டம் இன்று நாங்கள் செய்கின்ற பிச்சாட்டம் அனைத்து ஆட்டங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அதை விட புகழா 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 மற்றும் சீர்திருமணி சிறுவர்களை சீரமைத்துள்ள ஸ்ரீ பழனி ஆண்டவர் சீர்திருமணி அற்புதமான முறையிலே இங்கே வண்ணத்திரை அமைத்துள்ள சீன் கம்பெனி பழனி ஆண்டவர் சீன் கம்பெனி உரிமையாளர் ரத்தினம் எஸ்பி ரத்தினம் அவர்கள் அற்புதமான முறையிலே இங்கே சீரமைத்துள்ளார்கள். அன்பு உள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு விளாங்காட்டூர் கிராமத்தார்கள் கே சுந்தரராஜன் ஆச்சாரி மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் எஸ்பிஆர் குடும்பத்தார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தின் அமைப்பாளருமான மதிப்பு மரியாதைக்குரிய அன்பனார் எஸ்பிஆர் கணபதி என விளாங்காட்டூர் வெள்ளுக்குடியை சேர்ந்த மதிப்பு மரியாதைக்குரிய அன்பனார் எஸ்பிஆர் கணபதி என நாடகம் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சிறப்பான முறையிலே சிறந்த ஒரு நடிகை கொண்டு நிறைந்த செலவில் அமைத்து கொடுக்கிற அற்புதமான ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆனா அந்த உண்மையிலே சொல்றேன், அன்பன் நமது கணவர் என்னார்கள் எங்கு சென்றால் பேர் சொல்ற அளவுக்கு மாசத்துல 10 நாளைக்கு நாடகம் கொடுத்து கை நிறைய சம்பளம் கொடுத்து நல்லபடியா இருக்கணும் வந்து அப்படின்னு புத்திமதி எல்லாம் சொல்லி அன்பனார் பாசத்துக்குரிய பாசமிகு அண்ணன் என்றென்று வாழ்க வாழ்க கொண்டாடு என்று சொல்லிக்கொண்டு எஸ்பிஆர் கணபதி அண்ணார் அவர்கள் விழாக்காட்டூர் பிள்ளைகளை சேர்ந்த அன்புள்ளது நன்றி தெரிவித்துக்கொண்டு மற்றும் கொட்டமாவட்டத்தை சேர்ந்த எங்களது சண்முக சுந்தரம் அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆனந்த அரசி அவைய சித்தரி நாட்டிய தாரை நடன சித்தியாரி கரக கண்மணி அன்பு சகோதரி எனது பெரியப்பா மகளுமான அருமை அத்தாச்சி பெரியப்பா மகள் அத்தாச்சி வராதோ நம்ம அருமை சகோதரி பங்கு மறையக்கூடிய கலைச்செல்வி அவர்கள் அன்புக்குரிய அருமை சகோதரி மற்றும் எல்லாரும் ஆளும் ஈஸ்வரி அவர்கள் இவர்களுடைய சான்சலாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த முறையில் கொட்டகை அமைத்துள்ள கொட்டகை அமைப்பாளர் மீன்சிலை சேர்ந்த ரத்தினம் அவர்கள் அற்புதமான முறையில் கொட்டகை அமைத்துள்ளார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் மத்தியிலே வளைய செட்டியாராக அவரை காத்துக் கொண்டிருக்கும் அருமை அப்பா எங்களது ராமலிங்க சிவா அவர்கள் இதற்கு வழியிலே வளையல் செட்டியாராக அவரை காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை காரியத்தை கேடு
கேள்விப்பட்டிருந்தாலும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை சேர்ந்த ஜெயபாலன் பக்குவம் என்று விட்டு விடுதலை எல்லாம் நாளையா ஆமா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் இருக்க இந்த கைப்பழக்கம் உள்ளவங்களை பழக்கம் உள்ளவனையும் திருத்தவே முடியாது அவர் 2 வழக்கம் உனக்கு இருக்கு நாக்கப்பாடு இந்த தட்டியா இருக்கு சால பாம்பு இந்தியா அப்படின்னு வெளியே நின்றுடும் நாயுடு எடுத்துன்னா ஒரு தடுப்பூசி மட்டும் போட்டுக்கோங்க போதும். தடுப்பூசி மட்டும் போடுங்க போதும். இப்ப போடலைனாலும் காலையில போட்டுக்கலாம்ல, அதனால ஒண்ணு இல்ல. தடுப்பூசி மட்டும் போடுங்க. அது